ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 7 முட்டையை பாயிலிங் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில்லை, 2 டொமேட்டோவை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். மிளகாத்தூள், பெப்பர், காஷ்மீரி சில்லி, இஞ்சி பூண்டு, உப்பு, மல்லித்தூள். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது நல்லா லைட் பிங்க் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஃபைனலி ஆனியன் லைட் பிங்க் கலரில் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டு ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பாயிலிங் பண்ண எக்கை சேர்த்துடலாம். ஃபைனலி நம்ம எக் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய்.